எல்லாம் வல்ல மாமாங்கேஸ்வர பெருமாவுடைய பக்தமி அடியார்களே, எம்பெருமான் மாமாங்கேஸ்வரருடைய பூர்ண கிருபையினாலே, அவருடைய அருட்கராட்சத்தினாலே இந்த வருஷம், அதாவது விசுவாசு வருஷம் என்று சொல்லப்படுகின்ற புது வருட பூஜைகள் எல்லாம் சிறப்பான முறையிலே இந்த வருடம் இங்கே ஆலயத்திலே நடைபெறுவதற்கு அந்த எம்பெருமான் மாமாங்கேஸ்வர பெருமானுடைய பூர்ண திருவருள் கைகூடியுள்ளது. அந்த வகையிலே அந்த விசுவாசு வருஷ பிறப்பானது 13ஆம் தேதி இரவு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு 2:29 மணி அளவிலே அந்த விசுவாசு வருஷம் பிறக்கின்றது. அந்த வகையிலே அதற்குரிய விசுவாசு வருஷத்துக்குரிய விசு புண்ணிய காலமானது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 13ஆம் தேதி இரவு ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணி 10 மணி 29 நிமிஷத்திலிருந்து அடுத்த நாள் 14ஆம் தேதி காலை 6:29 வரை அந்த விசு புண்ணிய காலம் என்று சொல்லப்படுகின்ற அடியவர்கள் தயையிலே மருத்து நீர் வைத்து தோய்வதற்குரிய நேரமாகிய அந்த விசு புண்ணிய காலம் இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த மருத்து நீர் இங்கே ஆலயத்திலே வழங்கப்பட இருக்கின்றது. சரியாக 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நட்பகல் 11 மணி அளவிலே இங்கே ஆலயத்திலே வைத்து அந்த அடியோளுக்கு மருத்து நீர் வழங்கப்பட இருக்கின்றது. தலையிலே ஆலமிலையும் காலிலே இலவம் இலையும் வைத்து அந்த மருத்து நீரை வைத்து நீங்கள் தோய வேண்டும் என்று இந்த வேளையில் வேண்டிக் கொண்டு, தொடர்ந்து அடியவர்கள் சரியாக அதாவது வருடப்பிறப்பு பூஜைகள் எல்லாம் சரியாக 13ஆம் தேதி பின்னிரவு 2 மணி அளவிலே அபிஷேக ஆராதனையுடன் இந்த வருஷப்பிறப்புக்குரிய பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் ஆரம்பமாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து சரியாக 2:29 அளவிலே அந்த விசுவாசு வருஷத்துக்குரிய விசேட பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் இங்கே ஆலயத்திலே இடம்பெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அடியவர்களுக்கு எல்லோருக்கும் அந்த கைவிசேஷம் வழங்கப்பட இருக்கின்றது. எனவே அடியவர்கள் எல்லோரும் ஆசாரசீலராக இங்கே இடம்பெற இருக்கின்ற அந்த விசுவாச வருஷத்துக்குரிய பூஜைகள் வழிபாடுகளை வந்து தரிசித்து எல்லாம் வல்ல அந்த மாமாங்கேஸ்வர பெருமானுடைய பூர்ண திருவுருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வீர்களாக. நன்றி, வணக்கம்.